தமிழ்நாடு எம்பிக்களோடைய கேள்விகளுக்கு பாஜக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏன் திடீர்னு முதலமைச்சர் இப்படி ஒரு இத சொல்லியிருக்காரு அப்படின்னா, பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. இந்த கூட்டத்தொடர்ல தமிழ்நாட்டுக்குன்னு அதிகப்படியான எம்பிக்கள வச்சிருக்கிறது திமுக தான். இன்னும் சொல்லப்போனா 40 தொகுதியும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 40யுமே கையில வச்சிருக்கிறது திமுகவும், திமுகவோட கூட்டணியும் தான். அதுவும் இல்லாம மாநிலங்களவையிலயும் பெரும்பான்மையான இடத்த வச்சிருக்கிறது திமுக தான். இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்தையே முடக்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. அதனால தான் முதலமைச்சர் அவங்களுடைய கேள்விகளுக்கு மத்தியில ஆள்ற பாஜக பதில் சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா, எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரு நெறைய காரணம் சொல்றாரு. தமிழ்நாட்ட மத்தியில ஆள்ற பாஜக வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அண்மை காலங்கள்ல நடந்த பல உதாரணங்கள்ல சொல்லலாம். தமிழ்நாடு வரி வருவாய அதிகமா குடுக்குற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, தமிழ்நாட்டுக்கு மிக குறைந்த அளவுல தான் வரி பகிர்வ குடுக்குறாங்க அப்படின்னு திமுக சைட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட ரொம்ப நாட்களாவே, பல வருடங்களாவே முன்வைக்கப்பட்டே வருது. இது முந்தைய கத. அதன் பிறகு இப்போ அண்மையில நடந்த ஒரு சில சம்பவங்கள் என்னன்னா, கோவை, மதுரையில இருக்க அங்க திட்டமிட்டிருந்த மெட்ரோ திட்டம். இந்த மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா நிராகரிக்கல. நாங்க விளக்கம் கேட்டு திருப்பி தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அ பாஜக தரப்புல இருக்க நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பின்னாடி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. யார் சொல்றது உண்மை? யார் என்ன சொல்றதெல்லாம் சரியானது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அவங்க திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு விளக்கம் கேட்டு நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்கங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனா, திமுக சைட்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுறது என்னன்னா, மதுரை, கோவை மெட்ரோ திட்டத்த மத்திய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. அங்க வளர்ச்சிய கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே அந்த நிராகரிச்சுட்டாங்கன்னு சொன்ன அந்த நாள் இருக்கே ரொம்ப ரொம்ப குரூசியலான நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரணம் என்ன அப்படின்னா, அதே நாள்ல தான் பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு நிகழ்ச்சியில பங்கேற்று அதுக்கப்புறம் போயிருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரியான ஒரு இது வந்திருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. சரி, இது ஒண்ணு தான் காரணமா? முதலமைச்சர் ஸ்டாலின் மத்தியில ஆள்ற பாஜக மீது இவ்ளோ காட்டமான ஒரு இத சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, இல்ல. அடுத்ததா தமிழ்நாட்டுல இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அது தினமும் மழை பெஞ்சுட்டு இருக்குது. இதனால அறுவடை காலம் அப்படிங்கிறதுனால நெல் மூட்டைகள் எல்லாம் ஆ கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க. வரும்போது மழையால நனைஞ்சிருது. பிளஸ் மழைக்காலம் அப்படிங்கிறதுனாலயும் அங்க இருக்க நெல் மூட்டைகள் எல்லாமே ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் கொள்முதல் செய்றதுல மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. இப்போ இந்த கொள்முதல் செய்றதுக்கான ஈரப்பத அளவ 22% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கோரிக்கைய முன் வச்சது. ஆனா, மத்திய அரசு அதுக்கு செவி கொடுக்கவே இல்ல. அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வழக்கமா 18, 18, 19 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத தான் அவங்க வாங்குவாங்க. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் குடுத்து 19 வரலயும் கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனா 22% ஈரப்பதம் இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு அ உழவர்கள் என்ன செய்வாங்க? விவசாயிகள் என்ன செய்வாங்க? மழை பெய்யுது, பருவமழை பெய்யுது. எப்போ மழை பெய்யுதுன்னே சரியா கணிக்க முடியல. திடீர்னு மழை பெய்யுது. அப்படி இருக்கும்போது உழவர்கள் கொண்டு வர நெல் மூட்டைகள் எல்லாம் அங்கங்க நனைஞ்சு போயிடுது. அறுத்து அப்பவே கொண்டு வந்தாலுமே அந்த நெல்மணிகள் எல்லாமே ஈரப்பதத்தோட தான் இருக்கு. இத உலர்த்தி காய வைக்கிறதுக்கு விவசாயிகளால முடியல. ஏன்னா, வானம் மேகமூட்டத்தோட இருக்கு, வெயில் அடிக்கல, மழை பெஞ்சுகிட்டே இருக்கு, பருவமழை காலம். அப்படிங்கிறப்போ உலர்த்த முடியல. உலர்த்த முடியல அப்படின்னா, அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால 22% உயர்த்துங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு திரும்ப வலியுறுத்திட்டே இருந்துச்சு. ஆனா, மத்தியில ஆள்ற பாஜக அத குடுக்கவே இல்ல அப்படின்னு திமுக பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சாங்க. ஆமா குடுக்கல. ஏன் குடுக்கல? அப்படின்னு அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்க அதிமுகவோட பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆமா குடுக்கல. ஏன் குடுக்கல? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணாம ரோட்ல நிறுத்தி வச்சு, மழையில நனைய வச்சு, ஈரப்பதமத்த அதிகமாக்கி, இப்படி நீங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் மத்தியில ஆள்ற பாஜக மேல கொண்டு போய் திணிச்சீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க உடனுக்குடனே கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பால திருப்பி போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான்
முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையில ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 22% உயர்த்திட்டாங்க அப்படின்னா நெல்லோட ஈரப்பதத்த, இவங்க ஈஸியா அத எல்லாத்தையும் கொள்முதல் செஞ்சிட முடியும். விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம நெல்மணிகள் முளைக்கிறதுக்கு அந்த வீணடிக்கப்படாமல் எல்லாத்தையும் கொள்முதல் செய்யப்படும். அப்படி இருக்க சூழ்நிலையில மத்திய அரசு அத கொள்முதல் செய்யறதுக்கான வழிவகை செய்யாம, அந்த கோரிக்கைய நிராகரிச்சு, இப்போ நெல்மணிகள் எல்லாம் முளைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக சைட்லேருந்து வைக்கப்படுது. இதையும் சேர்த்து தான் அவரு சொல்லியிருக்காரு. நிதி ஒண்ணு தரல, தமிழ்நாட்டுக்கு எதிரா பல்வேறு நடவடிக்கைகள், அ கோவை, மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கல. அடுத்தது நெல்மணி அந்த இதுல ஈரப்பதத்த கூட்டி குடுக்க சொன்னா, அத குடுக்கறதில்ல. இப்படி பல தரப்பட்ட தமிழகத்துக்கு எதிரான செயல்கள மத்தியில ஆள்ற பாஜக செய்யுது அப்படின்னு திமுக தரப்புல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கப்படுற நேரத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. வஞ்சகம் செய்து பாஜக தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வஞ்சகம் செஞ்சுமே தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11.19% வளர்ச்சியில இருக்கு. முன்னணியில இருக்கு. அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தொழில்துறை தமிழ்நாட்டுல மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியில இருக்கும்போது, ஆனா இந்த மத்தியில ஆள்ற பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்ட வஞ்சிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நிதி வழங்குறதுல வஞ்சித்தாலும், அத வந்து தமிழ்நாடு அரசு சொந்த நிதிய போட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்குது. நெல் கொள்முதலா இருந்தாலும் சரி, மெட்ரோ திட்டமா இருந்தாலும் சரி, எதெல்லாம் மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுதோ, அது எல்லாத்தையுமே தமிழக அரசு தன்னுடைய சொந்த நிதியிலேயே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கிறதா திமுக தரப்புல சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக பாஜக ஆ உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கிறதுக்காக அவங்களும் பல்வேறு கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மத்தியில பாராளுமன்றத்துல, நாடாளுமன்றத்துல, மக்களவை, மாநிலங்களவை 2 அவையிலுமே திமுகவுக்கும், திமுகவோட கூட்டணிக்கும் தான் அதிகப்படியான எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால, தேசிய அளவுல பார்த்தாலும் கூட ஒரு கணிசமான ஒரு அ மிகப்பெரிய அளவுல சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா, கூட்டணியா திமுக கூட்டணி. தமிழ்நாட்டோட திமுகவோட கூட்டணி. நான் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டோட இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்னா திமுகவோட கூட்டணியில இருக்கிற எம்பிக்கள் 40 பேர் பிளஸ் அப்புறம் மாநிலங்களவையில இருக்கிற எம்பிக்கள். இவங்க எல்லாமே அங்க நாடாளுமன்றத்துல அழுத்தம் திரும்ப 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 குடுக்கும்போது மத்தியில ஆள்ற பாஜகவால பதில் சொல்லாம இருக்கவே முடியாது. அவங்கள பதில் சொல்ல வைக்க வேண்டிய வேலை திமுக எம்பிக்களுக்கு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. பாராளுமன்றம், நாடாளுமன்றம் கூடும்போது இந்த திமுகவுடைய காரசாரமான விவாதங்கள், சாதமான கேள்விகள பாஜக எப்படியெல்லாம் எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.